Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ஹார்ட் ஷேப்ல இந்த அழகான பூ எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி மாடல்ல ரியல் பூ இருக்கு. அதுக்கு பேரு ஆந்தூரியம். எனக்கு தெரிஞ்சு இந்த பூ மூணு கலர்ல இருக்கு. ரெட், பிங்க், சாண்டல் கலர். சோ மூணு கலர்லயும் ஒரு பூ பின்னி இருக்கேன். லாஸ்ட் வீக் ஒரு ஷாப்பிங் மால் போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரி நிறைய டெக்கரேட்டிங் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. இதே மாடலில் நம்மளோட சேனலில் ஒரு பூ பின்னணும்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாடலில் ஃப்ளவர் எப்படி பின்னுறதுன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இங்கே சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள். இந்த பூ பின்னுறதுக்கு 2-3 இன்ச் ஒயர் இருந்தாலே போதும். இப்போ இந்த அழகான ஆந்தூரியம் ஃப்ளவர் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூ பின்னுறதுக்கு 10 ஒயர், ஒரு ஒயரும் 1.5 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ கட் பண்ண இந்த 10 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை 1/2 அடி அளந்துக்கோங்க. இந்த 1/2 அடி ஒயரில் 3 நாட் போட்டுட்டு மீதி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். ஸோ 1/2 அடி ஒயர் கரெக்டாக இருக்கும். இப்படி மடிச்சுக்கோங்க. 1/2 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இது கட் பண்ண ஒயர். கட் பண்ண ஒயரை 1/2 அடிக்கும் கொஞ்சம் சின்னதாகவே மடிச்சுக்கோங்க. மடித்து இதை ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இது வந்துட்டு கட் பண்ண ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும் இல்லையா, இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் சைடு 1/2 அடி ஒயர் இருக்கும். கீழே இருக்கிற ஒயர் வந்துட்டு 1/2 அடிக்கு கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு விடுற ஒயரில் 3 நாட் நம்ம போடுவோம். கீழ்ப்பக்கம் விடுற ஒயரில் 2 நாட் போட்டுட்டு மீதி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். ஸோ 3 நாட் போடுறதுக்கு 2 நாட் போடுறதுக்கு எந்த அளவுக்கு ஒயரை விட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒயரை விட்டுக்கோங்க. சின்ன பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சு மீதி எல்லா ஒயர்ஸையும் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். கீழே எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டோமோ அதே அளவுக்கு விட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் விடுற ஒயர் 1/2 அடிக்கும் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா மேலே நம்ம அந்த ஃப்ளவர் பின்னுறதுக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். ஸோ கீழே விடுற ஒயர் 1/2 அடிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க. லெஃப்ட் ஒயர் 1/2 அடி இருக்கணும் கண்டிப்பாக. இப்போது அடுத்து இதே மாதிரி 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு விட்டோமோ அதே அளவுக்கு அளந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். 5 ஒயரை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி 5 ஒயரை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒயர்ஸை எப்படி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதே மாதிரி இன்னும் 5 ஒயரை ஜாயின் பண்ணணும். கீழ்ப்பக்கம் 1/2 அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒயரை விட்டுக்கோங்க. இப்போ 10 ஒயரையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. கீழ்ப்பக்கத்தில் 1/2 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக ஒயரை விட்டுருக்கேன். இப்போ மேல் பக்கத்தில் கொஞ்சம் லாங்கான ஒயர் இருக்குது. இதில் தான் ஹார்ட் ஷேப் அந்த ஃப்ளவர் நம்ம பின்னுவோம். எல்லா ஒயர்ஸையும் வரிசையை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு விட்டது போலயே ரைட் சைட்லேயும் 1/2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். அது நான் 2வது வரிசையில் கட் பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட்டில் 4 ஒயர், ரைட்டில் 4 ஒயர் விட்டுட்டு நடுவில் 2 ஒயர் இருக்குது இல்லையா, அந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட்டில் 4 ஒயர், ரைட்டில் 4 ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடணும். அப்புறம் ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு 4 நாட்டு, லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 4 நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி பின்னலாம். நம்ம ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுவோம் அதே மாதிரி தான் இதையும் பின்ன போகிறோம். இந்த ஆந்தூரியம் ஃப்ளவர் நிறைய சைஸில் இருக்குது. நான் மாலில் பார்த்த அந்த ஃப்ளவரை விட கொஞ்சம் சின்னதாகவே தான் பின்னியிருக்கேன். இதை விடவும் கொஞ்சம் பெருசாக இந்த பூ இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 12 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இதை விட பெருசாக வரும். கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8 ஒயர் இல்லை 6 ஒயர் கூட கட் பண்ணி இந்த பூவை நீங்கள் பின்னலாம். ஒயர் வந்துட்டு மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். 2வது வரிசை ரைட் சைடு பின்னி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வரிசையில் 1/2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். ஆனால் நான் கட் பண்ணலை, இப்போ கட் பண்ணிக்கிறேன். வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால தான் ஒயரை கட் பண்ண மறந்துட்டேன். நல்ல தலைவலி இந்த வீடியோ எடுக்கும்போது. இப்போது லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 4 நாட் போடுறேன். நம்ம பிங்க்கு, ரெட்டு, சாண்டல் கலரில் பின்னதுனால இது பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இருக்குது. இது நீங்கள் ஃபுல் க்ரீன் கலரில் பின்னிங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி நமக்கு இருக்கும். இங்கே இமேஜ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய லீஃப் செஞ்சு நீங்கள் ஒரு பிளான்ட்டாகவும் டெக்கரேட் பண்ணிக்க முடியும். இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன்.
நம்மளோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. இப்போ 2 பக்கத்துலேயும் பின்னியாச்சு. மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 3 நாட்டு, ரைட் சைடு 3 நாட் போடணும். நார்மலாக நம்ம ஒரு ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுவோம் அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். சைடு வால் பின்னும்போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம், அவ்வளோதான். ஹார்ட் ஷேப்பில் ட்ரேலாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். பிகினர்ஸ் பின்னி பழக்கிறதுக்காக ரொம்ப சின்னதாக மினி ட்ரேலேருந்து 2 ரோல் மூடி போட்ட பெரிய ட்ரே வரைக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ரிட்டன் கிஃப்ட் ட்ரேக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு 3 நாட் போடுறேன். ஹார்ட் ஷேப்பில் இந்த பூவுக்கு பேர் ஆந்தூரியம். இந்த இமேஜ் ஆகுது பாருங்கள், இது ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு பீஸ் லில்லி. இந்த பூ பின்னுறதுக்கு ஒரு ஒயரும் ஒரு சைஸில் பின்னியிருப்போம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம பின்னுறோம் இல்லையா, இதே மெத்தடில் தான் பின்னியிருப்பேன். இந்த ஆந்தூரியம் ஃப்ளவரை விட இந்த பீஸ் லில்லி வந்துட்டு கொஞ்சம் சின்னது. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு ரைட் சைடு 2 நாட்டு, லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடு 2 நாட் போட்டுக்கலாம். நம்ம ரெகுலராக ஒயர் கூடைகள் பின்னுறோம் அப்படின்னா நிறைய ஒயர் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். அது 1 இன்ச்சு ஒயராகவும் இருக்கலாம், 1 அடி ஒயராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒயரை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தூக்கி போடுவோம். 1 இன்ச்சு ஒயரில் கூட அழகான பூக்கள் எப்படி செய்யறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. இங்கே சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள். இந்த பூ செய்யறதுக்கு ஒரு 2 இன்ச்சு ஒயர் இருந்தாலே போதும். இன்னும் நிறைய புது மாடலில் ஃப்ளவர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். 4வது வரிசை இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் சைடு 4 ஒயரு, லெஃப்ட் சைடு 4 ஒயர் இங்கே சைடில் போகுது இல்லையா, அந்த 4 ஒயரை பிடிச்சி 2 நம்ம நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு 4 ஒயர் போகுது இல்லையா, இதில் 2 நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர் பிடிச்சி ஒரு நாட் போடுறேன். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ரன்னிங் ஒயர் பிடிச்சி சைடு வால் 2 ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். இந்த ஹார்ட் ஷேப்பை இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல இந்த ஏ மாதிரி ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக 2 ஒயர் இருக்கும். இங்கேருந்து பாருங்கள், 1 2 3. இந்த 3வது ஒயருக்கு மேலே இருக்கிற 2 ஒயர் இங்கே 3 நாட்டு ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இதில் ரைட் சைடு ஒயர் மேல் பக்கம் எவ்வளோ இருக்கோ விட்டுட்டு ரைட் சைடு ஒயரில் நாட் போடணும். 3 நாட்டு ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இதில் ரைட் ஒயரில் நாட் போடணும். அந்த 2 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடக்கூடாது, அந்த கிராஸாக போயிடும் பூ. இப்போது சுற்றி வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயர் வரைக்கும் நாட் போடுவோம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்ன போகிறோம். ஸ்லோவாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சைடில் நம்ம கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ஸோ 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. ஹார்ட் ஷேப் மாதிரி பின்னோம் இல்லையா, அதை சுற்றி எல்லா ஒயர்லேயும் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி ஹார்ட் ஷேப் ஒயர் கூட நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே எப்படி பின்னுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்த ரவுண்டில் கொஞ்சம் மட்டும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். மீதி ஃபுல்லாக நீங்களே பின்னிக்கோங்க.
இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சாச்சு. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கிறேன். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி நாட் போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ண ஒயர்லேயே வந்துட்டு முடிக்கிறேன். இங்கே நாட் போடும்போது 5 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு தான் பின்னி இருக்கேன். கொஞ்சம் சின்ன பூவாக வேணும்னா ஒரு ரவுண்ட்லேயே கூட நீங்கள் விட்டுடலாம். சாண்டில் கலரில் பூவில் ஒரு ரவுண்டு தான் பின்னி இருப்பேன். இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். சின்னதாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி 2வது ரவுண்டு பின்ன போகிறேன். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இதில் ரைட் சைடு ஒயரில் ஃபர்ஸ்ட்டு நாட் போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னோம் பாருங்கள், அதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லையும் நாட் போடணும். கடைசி இதே ஒயர்லேயே கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறோம் பாருங்கள், இது ஒரு ரவுண்டு இல்லை 2 ரவுண்டு மட்டும்தான் பின்னணும். அதுக்கு மேலே பின்னக்கூடாது. அதுக்கு மேலே பின்னிங்கன்னா ஒரு ஒயர் கூட மாதிரி வந்துடும், பூ மாதிரி நமக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம எப்படி ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னமோ அதே மாதிரி தான் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இந்த கடைசி நாட் மட்டும் போடாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக. கடைசி நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம நாட் போட போகிறது கிடையாது. ஹார்ட் ஷேப் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏ மாதிரி ஒரு ஷேப் இருந்துச்சு இல்லையா, இங்கே சென்டர் நாட், இதுக்கு நேராக வந்துட்டு இந்த கடைசி நாட் முடியணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டு. இதுக்கு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னக்கூடாது, அது பூ மாதிரி இருக்காது, அப்புறம் ஒரு கூடை மாதிரி மாறிடும். ஸோ கொஞ்சம் ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை அப்படியே டேர்ன் பண்ணி எல்லா ஒயரையும் இந்த ஃப்ளவருக்குள்ளேயே நம்ம சொருகி விட போகிறோம். இதை டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஹார்ட் ஷேப்லேயே இல்லை, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த பூ வந்துட்டு வந்திருக்கு. ஹார்ட் ஷேப்பில் வரத்துக்கு ஒரு சின்ன ஒர்க் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். இப்போ எல்லா ஒயர்ஸையும் இந்த பூக்குள்ளேயே சொருகி விட்டுடலாம். அந்த ஒயர் என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் சொருகி விட்டுருங்க. எவ்வளோ ஒயர் இருந்தாலும் இந்த பூக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பீஸ் லில்லி போட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி நிறைய ஆந்தூரியம் ஃப்ளவர் பின்னி ஒரு பிளான்ட் மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இது கொஞ்சம் பெரிய பூ அப்படின்றதுனால ஒரு 10-15 பூ பின்னுறதுக்கு லேட் ஆகும். அவ்வளோ உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றதுனால 3 பூ மட்டும் இப்போதைக்கு பின்னி காமிச்சிருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக 10 பூ இல்லை 15 பூ ரெட் கலரில் மட்டும் பின்னி ஒரு பிளான்ட் மாதிரி ரெடி பண்ணி காமிக்கிறேன். ரெட் கலரில் இதை விடவும் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு 12 ஒயர் எடுத்து இந்த ஃப்ளவரை பின்னணும் அப்படின்னு பிளானில் இருக்கேன். ஆனால் அது பின்னுறதுக்கு மட்டுமே எப்படியோ ஒரு 3-4 நாள் தேவைப்படும். இந்த பீஸ் லில்லி கொஞ்சம் சின்ன பூ அப்படின்றதுனால ஒரே நாளையே இவ்வளோ பூவையும் நான் பின்னி முடிச்சிட்டேன். ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஹார்ட் ஷேப்பில் இல்லை, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ நம்ம ஃப்ளவர் பின்னியாச்சு. இப்போ இதை ஹார்ட் ஷேப்பில் நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நடுவில் மகரந்தம் மாதிரி எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அதை பின்னிடலாம். இந்த மகரந்தம் மாதிரி பின்னுறதுக்கு எல்லோ கலரில் தான் கண்டிப்பாக ஒயர் எடுக்கணும். இந்த எல்லோ கலர் ஒயரை ஒரு 3/4 அடி கட் பண்ணிக்கோங்க. 3/4 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க போதும். ஒயர் மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, பாருங்கள். இந்த ஹார்ட் ஷேப்போட இங்கே சென்டர் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தான் இந்த ஒயரை நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக எந்த இடத்துல இன்செர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பென்டகன் மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக மேலே 3 ஹோல் இருக்குது. ரைட் சைடு ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். 2 ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இந்த பென்டகன் மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக ஒரு ஹோல், அதுக்கு ரைட்டு ஹோல் லெஃப்ட் ஹோலில் இந்த ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இதையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நார்மலாக நம்ம கீ செயின்லாம் பின்னுவோம் இல்லையா, நார்மல் நாட்டில் அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கிறேன், 2வது ஒயரையும் ஆப்போசிட்டில் மடிக்கிறேன், 3வது ஒயரையும் ஆப்போசிட்டில் மடிக்கிறேன், 4வது ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒயர் மடித்தோம் இல்லையா அந்த கேப்பில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பை இன்னும் ஒரு முறை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நார்மல் நாட் வந்திருக்கும். ஒயர் முறுக்கல் இல்லாமல் வச்சுக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நார்மல் நாட் இந்த மாதிரி வந்திருக்கும். ஒரு நாட்டில் 4 ஒயர் போகும். நம்ம கீ செயின்லாம் பின்னுவோம் இல்லையா, ஒரு நாட் மேலே இன்னொரு நாட் லேயர் லேயராக போட்டு, அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் பின்னும்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2வது ஒயர் லெஃப்ட் ஒயர் ரைட்டு ஒயர்னு மாற்றி மாற்றி மடிப்போம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ரைட்டு ஒயரை மட்டும் மடிச்சிருக்கோம், லெஃப்ட் ஒயரை 2வது ஒயரை மடிக்கலை. இந்த மாதிரி மடித்ததுனால நார்மலாக ஸ்கொயராக வரும். இது வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இருந்தாலும் பிகினருக்காக இந்த வீடியோவில் ஒரு முறை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே மடிக்கணும், அப்புறம் 2வது ஒயரை மடிக்கணும், 3வது ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும், அப்புறம் 4வது ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி மேலே மேலே இந்த நாட்டை வந்துட்டு போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ நார்மல் நாட்டில் பின்னி இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி பிஸ்கெட் நாட்டில் ஆம்லா நாட்லேயும் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. நார்மல் பாக்ஸ் நாட்டில் இந்த மாதிரி லேயர் லேயராக போட்டு முதல் முறையாக கீ செயின்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. கீ செயின், அதுக்கப்புறம் கீ செயினுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேரோட கால், ஹேண்டில் இதெல்லாம் கூட எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். ஆம்லா நாட்டில் இந்த மாதிரி லேயர் லேயராக போட்டோன்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா, பறவைகளோட பீக்கு, அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமோட ட்ரங்க்கு, இந்த ரோலிங் சேரோட காலுன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் போட்டிருப்பேன். பென்சில் மாதிரியே இருக்கிற இந்த பென்சில் பவுச்சோட ஹூக்கு, இந்த பென்சில் கீ செயினையும் இந்த ஆம்லா நாட்டில் தான் போட்டிருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். 1.25 அடி ஒயர் எடுத்தோம். ஸோ ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பின்னிக்கோங்க. இந்த மகரந்தம் ரொம்ப பெருசாக பின்னக்கூடாது, இந்த பூவோட பாதி அளவுக்கு தான் இருக்கணும். இப்போது கடைசி நாட் வந்துட்டு ஒயர் பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி முடிச்சிருக்கேன். அப்போ தான் இந்த ஒயரை மடித்து நம்மளால் சொருக முடியும். இப்போ இந்த ஒயரை மடித்து சொருகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சொருக்கிக்கோங்க. 4 ஒயரையும் ஆப்போசிட்டில் இப்படி மடித்து சொருகணும். ஒரு ஒயரையும் சொருகிட்டு டைட் பண்ணுறாதீங்க. 4 ஒயரையும் சொருகுங்க. ஃபஸ்ட்டு லூஸாக விட்டு சொருகிட்டு அதுக்கப்புறமா கடைசியில் 4 ஒயரையும் பிடிச்சி டைட் பண்ணுங்கள். ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கையில் நம்மளால் டைட் பண்ண முடியாது, அதனால் கட்டிங் பிளேடு வச்சு டைட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. லூஸாக விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சிரும். சப்போஸ் இது பிரிஞ்சிரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா, ஃபெவி பாண்டு இல்லைனாக்கா அனா பாண்டு இருக்கு இல்லையா, அதை போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போது ஆந்தோரியம் ஃப்ளவர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கு காம்பு வைக்கணும், அப்போ தான் அந்த ஹார்ட் ஷேப்பும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த காம்பு பின்னுறதுக்கு 1.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காம்பு பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 அடி 2.5 அடியில் கூட கட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் 1.5 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எல்லோ கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஹோலில் இந்த க்ரீன் ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ரைட் ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஹார்ட் ஷேப் நமக்கு கரெக்டாக நிற்கும். இப்போ ஒயரோட இன்னொரு கார்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடு எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இப்போது ஒயரோட 2 கார்னரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. நான் எப்படி ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஒயரை ஜாயின் பண்ணணும். அப்போ தான் அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும். இந்த 2 ஒயரையும் 4 ஹோலில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இப்படி மடித்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாட் போடணும். அப்போ தான் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் நமக்கு வரும். பார்க்குறதுக்கு ஆந்தோரியம் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் பின்ன போகிறோம். அப்படியே உருட்டு கைப்பிடி பின்னோன்னா இந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு போயிடும். அதனால் ஒரே ஒரு முடி போட்டுக்கிறேன். 2 முடியெல்லாம் போடக்கூடாது. ஒரே ஒரு முடி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த 4 ஒயரை வச்சு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லலை. கிளியராக தனியாக உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். நார்மலாக மினி குடைக்கு தான் அந்த கைப்பிடியை பின்னியிருப்பேன். மினி குடைக்கு எப்படி நம்ம கைப்பிடி பின்னுறோமோ அதே மாதிரி பின்னிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு முடி போடணும். முடி போட்டுட்டு தான் கைப்பிடி பின்னணும். முடி போடாமல் கைப்பிடி பின்னிங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு லூஸ் ஆயிரும். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனல் பார்த்து இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னாக்கா என்னோட இன்ஸ்டா பேஜுக்கு, அப்படி இல்லைனாக்கா FB பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கையும் ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1.5 அடி ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ எவ்வளோ ஒயர் இருக்கோ அது வரைக்கும் இந்த கைப்பிடியை பின்னிக்கோங்க.
இப்போ பாருங்கள் கைப்பிடி ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஒயரை வந்துட்டு நம்மளால் முடி போட முடியாது. அதனால் இந்த ஒயரை கைப்பிடிக்குள்ளேயே சொருகி விட போகிறோம். இது எப்படி சொருகி விடுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம உருட்டு கைப்பிடி பின்னோம் இல்லையா, அதில் சின்ன சின்னதாக கேப் இருக்கும். சுற்றி சுற்றி வந்துட்டு சொருகி விடணும். அந்த ஒயர் என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் சுற்றி சுற்றி சொருகி விடுங்க. ஒரு 2.5 இன்ச்சு ஒயரையாவது இந்த காம்புக்குள்ளே வந்துட்டு சொருகி விடணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. இதில் முடி போட்டோன்னா கண்டிப்பாக தெரியும். அதனால் முடி போடக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி சொருகி விடணும். நம்மளோட சேனலில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பின்னி இருக்கும். அந்த எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் காம்பு இந்த மாதிரி தான் 2 ஒயர் உருட்டு கைப்பிடியில் பின்னியிருப்பேன். 3 ஒயர் 4 ஒயர் போனீங்கன்னாக்கா ரொம்ப தடிமனாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ பூக்களுக்கு நீங்கள் காம்பு பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒயர் தான் இருக்குது. ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். அந்த பிசுறு வந்துட்டு வெளியே தெரியக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அழகான ஆந்தோரியம் ஃப்ளவர் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.